வாழ்வை வழங்கி வழிநடத்தி வரும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எல்லா காலங்களிலும் எங்கள் வழிகாட்டியாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற அன்பின் ஆண்டவரே, வாழ்வில் பல்வேறு தீய சக்திகளின் தாக்குதல்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது நீர் எங்களுக்கு அடைக்கலமாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். இந்த நாளிலும் 5வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது நிகழ்பவற்றை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய தீர்ப்புகள் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டியாக அமையவும், தீர்ப்புகளை கண்டு உம்மோடு நாங்கள் இன்னமும் நெருங்கி சேரவும் தூய ஆவியர் எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். 5ஆம் வானதூதர் எக்காலம் ஊதிய பொழுது வானிலிருந்து விண்மீன் செயல் இழந்து பூமியில் விழுந்து கிடப்பதை யோவான் காண்கின்றார். பாதாள வாயிலின் திறவுகோல் அதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த திறவுகோலால் அது பாதாள குழியின் வாயிலை திறக்கவே பெரும் சூளையிலிருந்து புகை எழுவது போல அக்குழியிலிருந்து புகை கிளம்பியது. அப்புகையால் சூரியனும் வான்வெளியும் இருண்டு போயின. அப்புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தன. இந்த காட்சியில் வருகின்ற புகை, வெட்டுக்கிளிகள் குறித்து இன்று தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக புகை. பாதாளத்திலிருந்து மேல் எழும் புகை பெரும் சூளையிலிருந்து எழும் புகையினைப் போல கிளம்புகின்றது. அது கதிரவனையும் இருளடைய செய்தது என வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகின்றது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்தன. இந்த காட்சி யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள எகிப்தின் மீது வந்த 5வது வாதையினையும், யோவேல் நூலின் 1-2ஆம் அதிகாரங்களில் சொல்லப்பட்டுள்ள காட்சியினையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அரியணைக்கு முன்பு தூயவர்களின் மன்றாட்டுகளோடு எழுகின்ற சாம்பிராணி புகை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இங்கே 9ஆம் அதிகாரத்தில் வருகின்ற புகை தூயவர்களின் மன்றாட்டுகளோடு எழும் சாம்பிராணியின் புகை என்னும் உருவகத்திற்கு எதிர் உருவகமாக காட்சியளிக்கிறது. படுகுழியிலிருந்து எழும்பி வருவது இறைவனின் அரியணைக்கு முன்னால் எழுவதற்கு எதிரானது. இது தீமையை குறிக்கின்றது. இவ்வாறு எழுகின்ற இந்த புகை உலகெங்கும் பரவி உமது அரசு வருக, உமது திருவுளம் நிறைவேறுக என்ற மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வருகின்ற மன்றாட்டுக்குரிய ஆன்மீகத்தை, இறைவனுடைய அரசு ஆளுகை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அளிப்பது போல அச்சுறுத்துகின்றது. ஆவியின் கனிகளான அன்பு, இரக்கம், பரிவு, வாழ்வின் மகிழ்ச்சி போன்ற கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்தையும் விழுங்கி மனித நாகரிகம், சமூகம், நாடு, பொருளாதார அமைப்பு அனைத்தையும் தனக்குள் அடக்கிய தீய அழிவுக்குரிய ஆன்மீகத்தை இது வெளிப்படுத்துகின்றது. இந்த புகையினால் எழுகின்ற இருள் வாழ்வினை பாழாக்குகின்றது. இறப்பை மட்டுமே விரும்பும்படி செய்கின்றது. ஆனால் அந்த இறப்பும் வராது என 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகின்றது. பாதாளத்திலிருந்து எழுகின்ற புகை என்பது தீமையை உருவகமாக குறிக்கிறது என்பதை இந்த வசனங்களிலே நாம் காணுகின்றோம். கதிரவனும் வான்வெளியும் இருளடைந்தன என்பது பார்வோனின் ஆன்மீகத்தை ஒத்திருப்பதாக பாஸ்டியன் வீலங்கா என்னும் திருமறை ஆசிரியர் விளக்குகின்றார்.
இயற்கை பேரிடர்களை கண்டும் அவன் மனம் மாறாமல் தன் இதயத்தை கடினப்படுத்தினான் என்று நாம் யாத்ராகமம் என்னும் நூலில் படிக்கின்றோம். பாதாளத்திலிருந்து எழுந்த புகையினால் உலகுக்கு ஒளி தர முடியாமல் கதிரவனும் வான்வெளியும் இருளடைந்தன என்பது நற்கனிகள் தர இயலாதபடி தலைவர்கள், மக்கள் ஆகியோரின் மனங்கள் இருளடைவதை சுட்டிக்காட்டுகின்றது. இங்கே சொல்லப்படும் இந்த காட்சி தீமையிலிருந்து விடுபட விருப்பமில்லாமல் இருப்பவர் பாதாளத்திலிருந்து எழும் புகையினால் இருளாக்கப்பட்டோர் என்பதை நமக்கு சொல்கின்றது. இந்த காட்சி ஒரு அபாயகரமான செய்தியை நமக்கு சொல்லுகின்றது. நாம் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனில் பாதாள இருளினால் அடைபட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அந்த இருளிலிருந்து விடுபட்டு தப்பித்து கொள்ள இந்த காட்சி நம்மை அழைக்கின்றது. இரண்டாவதாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருப்பது பாதாளத்திலிருந்து வருகின்ற வெட்டுக்கிளிகள். முதலாவதாக வெட்டுக்கிளிகளின் பணிக்கப்பட்ட பணிகள். இப்படி வருகின்ற வெட்டுக்கிளிகள் என்ன பணிகளை செய்கின்றன என்கின்ற செய்தியை 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். யோவான் பாதாள குழியிலிருந்து ஏறி வருகிறவைகளாக கண்ட வெட்டுக்கிளிகள் பாதாளத்திற்குரிய கேருபீன்கள் என்று நாம் கூறலாம். அவைகளின் உருவம் குதிரை, மனிதன், பெண், சிங்கம் மற்றும் தேள் ஆகியவற்றின் கூட்டிணைப்பானது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட இரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளின் சரீர அளவை அறிய முடியவில்லை. சாதாரண வெட்டுக்கிளிகளை விட பெரிதாக இருந்தது. சாதாரண வெட்டுக்கிளிகளின் உணவு புல், பூண்டு, செடி, தழைகள் முதலியன. ஆனால் இங்கு தோன்றும் விகார தோற்றமுள்ள வெட்டுக்கிளிகள் இத்தகைய தாவர வகைகளை உண்ணாது என்று நாம் படிக்கிறோம். அவைகளை உண்ணாதபடிக்கு தடுக்கப்பட்டு விலக்கப்பட்டவைகள் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இவ்வேறுபட்ட வெட்டுக்கிளிகள் மனித புத்தி கூர்மை கொண்டவைகளாய் தங்கள் நெற்றிகளில் கடவுளுடைய முத்திரையை தரித்திராத மனுமக்களை மட்டும் சேதப்படுத்தும்படி பணிக்கப்பட்டவை என்று நாம் இங்கே காண்கின்றோம். வேதனைப்படுத்த எனில் கொல்லுவதற்கு அல்ல, 5 மாதமளவும் துன்புறுத்தவே அதிகாரம் பெற்றிருந்தன என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. 5 மாதம் என்பது சாதாரண வெட்டுக்கிளிகளின் காலமான மே முதல் செப்டம்பர் வரை என்று நாம் கூறலாம். இது 2 முறை இந்த பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது. அவைகள் கொடுக்கக்கூடிய வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனை போல இருக்கும் என்று இந்த காட்சியில் அறிகின்றோம். மிகவும் பயங்கரமான வேதனைக்குள்ளாக்கப்படுவதால் தேள் வெட்டுக்கிளிகளின் துன்பத்துக்கு உட்பட்டவர்கள் சாவை தேடுவார்கள் என்றும் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சாவோ அவர்களை விட்டு விலகி ஓடிப்போகும். அதாவது அவர்களை ஆட்கொள்ளும் வெட்டுக்கிளிகள் அல்லது பிசாசுகள் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடாதபடி பார்த்து கொள்கின்றன. இரண்டாவதாக யோவேலின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டுள்ள வெட்டுக்கிளிகள் பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள பகுதியில் குதிரை வீரர் கொண்ட சேனையை பற்றிய ஆச்சரியப்படும்படியான ஒரு காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் வெளிப்படுத்தலில் கண்ட தேள் வெட்டுக்கிளிகளுக்கு பொருத்தமாக யோவேலில் சொல்லப்பட்டுள்ள காட்சி அமைந்திருக்கின்றது. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது.
அவைகள் குதிரை வீரரைப் போல ஓடுகின்றன, யுத்த வீரரைப் போல மதிலேறுகின்றன. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனைப் போல் உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். இங்கு சொல்லப்பட்டுள்ள இத்தகைய பல வருணனைகள் அல்லது இங்கே சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் எழுத்தின்படி குதிரை வீரருக்கு அல்லது ஹார்ஸ்மென்னுக்கு பொருந்துமா என்பது கேள்விக்குறி என்றே நாம் புரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக இங்கு சொல்லப்படும் குதிரை வீரரது படையெடுப்பில் குதிரைகள் எப்படி மதில்கள் மேல் ஓட முடியும், வீடுகளின் மேல் ஏற முடியும் என்று கேள்வி எழுப்பினால் அது இயலாத ஒன்று என்று நாம் அறிந்து கொள்ளலாம். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகவும் நட்சத்திரங்கள் ஒளி மங்கவும் தக்கதாக வானத்தில் பறக்க முடிவதில்லை. எனவே இக்குதிரைகள் எழுத்தின்படியுள்ள குதிரைகள் அல்ல, ஆவியின் வடிவிலுள்ள குதிரைகள் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெட்டுக்கிளிகளின் ஒருமித்த தாக்குதலை யோவேலின் இறைவாக்கு உருவகப்படுத்துகின்றது. யோவான் கண்ட தேள் வெட்டுக்கிளிகள் குதிரைகளின் சாயல் கொண்டவை. அவை மனிதர்களையே தாக்குகின்றது. ஜனங்களின் முகங்கள் கருகி போகிற அளவுக்கு வேதனை கொடுக்க அவைகளின் தாக்குதல் இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகைய குதிரை வீரர் தாக்குதல் நடத்தும் காலகட்டத்தை கணிக்கும்போது யோவேல் இது கர்த்தருடைய நாளில் நடக்கும் என்பதாக 2 அதிகாரம் 11 வசனத்தில் உரைக்கின்றார். அதுவும் எக்காலம் ஊதப்படும் போது தொடரக்கூடியது என யோவேல் 2 அதிகாரம் 1 வசனம் கூறுகின்றது. மேலும் யோவேல் 2 அதிகாரம் 28 படி பரிசுத்த ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவதற்கு முன்பாக ஏற்பட உள்ளது என்று இங்கே நாம் காண்கின்றோம். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஆகிய அதிசயங்களை காட்டப்போவதாக கர்த்தர் சொல்லுகிற அதே காலத்தில் இது சம்பவிக்கிறது என யோவேல் 2 அதிகாரம் 30 வசனம் கூறுகின்றது. தூய ஆவியரது பொழிவு பெந்தேகோஸ்தே நாளின் போது ஏற்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்று ஆவியரின் பொழிவினால் ஏற்பட்ட விளைவு முதல் கனிகள் அல்லது மனம் திரும்புதல்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இது யோவேல் இறைவாக்கின் நிறைவேறுதல் என்று நாம் பொதுவாக கூறுவோம். ஆனால் யோவேலினால் கூறப்பட்ட பயங்கர சம்பவங்கள் ஒன்றும் பெந்தேகோஸ்தே நாளில் நடைபெறவில்லை என்பதையும் நாம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அறிகின்றோம். பெந்தேகோஸ்தே நாளின் முன்போ அதன் பின்போ குதிரை வீரரது எதிரடை தாக்குதலோ வெட்டுக்கிளிகளின் தாக்குதலோ வெளிப்படுத்தல் காட்சியில் சொல்லப்படும் அளவுக்கு ஏற்படவில்லை. யோவேல் தீர்க்கர் விவரிக்கும்படியான வெட்டுக்கிளி, குதிரை வீரர்கள் தாக்குதல்கள் நடந்ததாக வரலாற்றிலும் பதிவுகள் இல்லாததால் இவைகள் இனிதான் நடக்க இருக்கின்றன என்பதை நாம் உறுதியாக கூறலாம். மூன்றாவதாக இந்த பகுதியில் வருகின்ற தேள் வெட்டுக்கிளிகளின் அரசன். தேள் வெட்டுக்கிளிகளுக்கு ஓர் அரசன் உண்டு என வெளிப்படுத்தல் 9 அதிகாரம் 11 வசனத்தில் படிக்கின்றோம். ஆனால் சாதாரண வெட்டுக்கிளிகளுக்கு மன்னர் இல்லை அல்லது அரசன் இல்லை என நீதிமொழிகள் 30 அதிகாரம் 27 வசனம் கூறுகின்றது. தேள் வெட்டுக்கிளிகளின் மன்னருக்கு எபிரேய மொழியில் அபத்தோன் என்றும் கிரேக்க மொழியில் அப்பல்லியோன் என்றும் பெயர். திருமறையில் சாத்தான் இத்தகைய பெயர்களால் அழைக்கப்படவில்லை என்பதை திருமறையின் பிற பகுதிகளில் நாம் காணலாம். எனவே இங்கே குறிக்கப்படும் அபத்தோன்
அல்லது அப்பல்லியோன் என்னும் அரசன் பாதாள குழியில் உள்ள ஆவிகளுக்கு மட்டுமே அரசன் என நாம் புரிந்து கொள்ளலாம். திருமறையின் பிற இடங்களில் குறிப்பிடப்படும் சாத்தான் தனது தூதர்களோடு வான மண்டலங்கள் வரை அலைவதற்கு சுதந்திரம் பெற்றவன். இந்த காட்சியை கேட்கும் நண்பர்களே, இத்தகைய பயங்கர நாட்களில் வாழ்வதும் மிருகத்தின் முத்திரையை தரித்து காணப்படுவதும் அதன் விளைவாக தேள் வெட்டுக்கிளிகளுக்கு இலக்காக மாறுவதும் நினைத்து பார்க்கும்போதே நமக்கு நடுக்கத்தை உண்டாக்குகின்றது. இத்தகைய தீங்குகளை தருபவை கண்ணுக்கு புலப்படாத ஆவிகள் என்றும் நாம் இந்த காட்சியில் காணுகின்றோம். அவைகள் தரும் தாக்குதலை அவைகளால் உண்டாகும் துன்பங்களை கொண்டே நாம் அறிய முடியும். கண்ணுக்கு புலனாகாத அவைகள் தரும் தாக்குதல்களை நம்மால் தடுக்கவும் இயலாது. இத்தகைய துன்பங்கள் 5 மாதங்கள் வரை நீடிக்கும் என்றும் இவைகளை தொடர்ந்து வரும் 6ஆம் 7ஆம் எக்காலங்களின் போது ஏற்படும் துன்பங்களை கணக்கிடும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வெட்டுக்கிளிகளின் துன்பங்கள் மிகச் சிறியவையே என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கூறிய துன்பங்கள் எல்லாம் யாருக்கு வருகின்றன என்பதையும் இதே காட்சியில், அதாவது வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் காணலாம். 4ஆம் வசனத்தை பாருங்கள். தங்கள் நெற்றிகளில் கடவுளுடைய முத்திரையை தரித்திராத மனிதரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. எனவே கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கடவுளால் முத்திரையிடப்பட்டவர்கள் இத்தகைய வெட்டுக்கிளிகள் மற்றும் படுகுழியிலிருந்து வருகின்ற புகை போன்றவைகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே கடவுளுடைய முத்திரை தரித்தவர்களாக வாழுகிறவர்கள் கடைசி காலத்தில் நிகழ்கின்ற இந்த தாக்குதல்களை கண்டு அஞ்ச தேவையில்லை. முத்திரை தரியாமல் இருப்போம் என்றால் இந்த தாக்குதல்களுக்கு நாம் உள்ளாகப் போகின்றோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி அவருடையவர்களாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இறுதி நாட்களில் முத்திரை தரியாமல் அல்லது உமது பிள்ளைகளாக வாழாமல் இருப்போர் வெட்டுக்கிளிகளின் தாக்குதல்களுக்கும் பாதாள குழியிலிருந்து வரும் ஆவிகளின் தாக்குதல்களுக்கும் உள்ளாவதாக. 5ஆம் எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது வெளிப்படுகின்ற காட்சி எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஆண்டவரே, அத்தகைய தீய நிலைக்கு அல்லது கடினமான துன்பங்களுக்கு ஆளாகாமல் நாங்கள் நன்றாக இருக்கும் பொழுதே உம்முடைய முத்திரையை தரித்தவர்களாக உமக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.